பேரோ ஓட்டமுன்ன பெருநாளையோ ஓட்டமுன்ன பெருநாளையோ ஓடி வரார் நேரத்திலே ஆண்டவருடைய அருளாலை அதாவது ஒரு தர்ப்ப புல்லை மறுபடியும் ஓட்டமுடனை அங்க தர்ப்ப புல்லை நான் எடுத்து கிண்டி ஜலம் எடுத்து பை கொண்டு எழுப்ப தட்டி தானே எழுப்பு பாரு அக்கினியே பிறந்த புள்ள பிறந்த புள்ள ஆனழகே கர்ப்பசாமியே அக்கினி பிறந்த புள்ள குதிரையை யார் அடக்குவார்களோ அந்த குதிரையை அடக்குனாதான் புள்ள வரணும். ஆமா, அப்பதான் கரெக்டாவும் இருக்கும். அப்படிதானே? அந்த குதிரை அடக்க யார் ஒருவர் வர்றாங்களோ சரி எத்தனை பேர் வந்து அடக்கினாலும் குதிரை அடக்க யார் இருக்கா? ஹரி ராமச்சந்திர பூபதி பெற்றெடுத்த மகனாகிய அதாவது இந்த அசலவனும் குசலவனும் தான் அடக்குவாங்க. வேற உலகத்தில் அங்க எத்தனை பேர் படை போனாலும் யாராலையும் முடியாது. ஆனாலும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் சேட்டை கொஞ்சமா பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பா ஒரு நாளைய தினமாக சீதாதேவி செல்ல பிள்ளை ஐயா அண்ணன் தம்பி ரெண்டு பேரோ ஐயா வாழையாறு தோட்டத்தில் நல்ல பிள்ளை அங்க அட்டுளையும் பண்ணுமா குதிரையாக அப்போ அஸ்வமாரியாக அந்த நல்ல குதிரையை பட்டயத்தை தானே அங்க பட்டயத்தை தானே மறந்தூரல்ல வருகூரைய மறந்து நல்லோ வருகுதையா ஆடுவார வாடுவாரா அம்மையான சீதாடு தன்னுடைய பிள்ளைகள் அங்க வாடுவாரை ஜாடுவாரை எங்க அம்மையான சீதாதேவி அவ சந்தோஷமாயிருக்கும் போது ஆடுவாள பாடுவாளா அம்மையான சீதாதேவி தாயாகிப்பட்ட சீதாதேவி நம்மளுடைய பிள்ளைகளை பத்தி வெற்றியும் தோல்வியும் வீரன் ஒருவருக்கே அழகு. அப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளும் எங்க போனாலும் ஜெயிச்சிரும். ஜெயிச்சு வரக்கூடிய பிள்ளை வீரம் விவேகம் வெற்றி எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குன்னு இவளுக்கு சந்தோஷம். வால்மீகி ரிஷி வளர்த்தவரா இருந்தாலும் என் தாயாகிப்பட்ட சீதாதேவி பெத்த பிள்ளை ஈடாகுமா? ஆமா, அசலவனும் குசலவனும் பிள்ளைகளுக்கு இளம் வயசு இளம் பருவம் அறியார பிள்ளை. சரி, அப்ப சின்னஞ்சிறு பிள்ளைகள் தானே. ஆமா, 10 வயது 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சரி அசலவனும் குசலவனும் அப்ப அயோத்தியில இருந்து சரி சீதாளுடைய பிள்ளை ராமருடைய பிள்ளைங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. வனத்துக்குள்ள வளர்றாங்களே, வனத்துல எல்லாம் பிள்ளை வளருது. இதுதான் சீதா உள்ள பிள்ளை, நம்ம பிள்ளைங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப ஒரு நாளைய தினமாறே அந்த நல்ல வேளையிலே அசல வேணும் குசல வேணும் வளர்ந்து வாங்கி இருக்கும் போது நாளையிலே நல்ல அஸ்வாமியாத குதிரையோ அங்க பிறந்து இருக்கோனே அந்த குதிரையில பட்டயம் அங்க பட்டயத்தை தானே ஐயா பட்டயத்தை தானே பறந்துடலே வருகுறை பட்டயத்தை தானே பட்டயத்தை தானே வருகுறையா
அண்ணன் தம்பி 4 பேரோ அயோத்தியில் இருக்கும் போது இளைய பிள்ளை ராமனா அந்த லட்சுமணன் தம்பியோ வரதாழ்வார் சத்தூர் அந்த அயோத்தியில் இருக்கும் போது இந்த அஸ்வமேத குதிரையை ஒரு பட்டயத்தை தானே குதிரையில எழுதி குதிரையை தாடக்க வேண்டும் இந்த குதிரையை தானே ஓடியா ஓடியா இந்த குவலயத்தில் யார் இருக்க குதிரையத்தை தான் அடக்க குதிரையத்தை தான் அடக்க இந்த குவலத்தில் யாரும் இல்லை அதாவது இந்த அஸ்வமேத குதிரை அதாவது அந்த குதிரை நெத்தியில பட்டயம் கட்டி இருக்கு பட்டயம் கட்டின குதிரைய யார் அடக்க இந்த உலகத்துல இருக்கா யார் இந்த கோலயத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சோதனை என்ன செய்ய அந்த குதிரையை அடக்கிறதுக்கு சீதாதேவி குழந்தை வந்து அயோத்தியில பிறக்கக்கூடிய பிள்ளை வால்மீகி வனத்துல பிறந்திருக்கு அந்த சீதாளுக்கு சரி இடையாக என் ஐயா வால்மீகி ரிஷி வனத்துல புல்லாக ஒரு பிள்ளைய உருவம் செஞ்சுட்டாரு இந்த பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா யாருன்னு தெரியணும் இவ்வளவு நாளும் தெரியுமா அம்மா தெரியும் அப்பா தெரியாது தெரியாது தெரியாம இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயம் நம்ம அப்பாவை பார்க்கணும் அவ அம்மா சந்தோஷப்படுவா அத மாதிரி சீதாளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் சரி நம்ம பிள்ளை நம்மள மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு ரகுராமன் பார்த்தார் இப்படி இருக்கும் போது அப்ப அயோத்தியில இருக்கக்கூடிய நேரத்துல அதாவது இந்த குதிரை வந்து எப்படி அட்டகாசம் செஞ்சாலும் குதிரையை யாராலும் அடக்கவே முடியாது இந்த குதிரையை அடக்குவதற்கு தான் ஹரிராமச்சந்திர பூபதி பெத்த புள்ள அதாவது அசலவனும் குசலவனும் இருக்காங்க வேற யாரு போனாலும் குதிரை கிட்ட போக முடியுமா வேற யாரும் கோலயத்துல ஆளே கிடையாது அதாவது குதிரைக்கு கொம்பு இருக்கா குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கல முட்டை இருந்தா கொடுக்கல குதிரைக்கு வாயில ஒரு பெட்டி கட்டிருப்பாங்க தெரியுமா அது என்ன பெட்டி அதுதான் இனிப்பு முட்டாய் பெட்டின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல சரி இப்பவும் உண்டு கோயில் திருவிழாவில் போய் பாருங்களேன் இப்ப சித்திரவசு அண்ணு அதாவது சித்திரை திருநாள் நடந்திருக்கும் அந்த பெட்டிய குதிரை வாயில கட்டி இருப்பாங்க சரி அதாவது அது குணத்தை காமிச்சிரும் அதுக்குத்தான் முன் ஜாக்கிரதையா வச்சிருப்பாங்க கட்டி வச்சுக்கிறது அதேதான் சரி அதனால அயோத்தியில இருக்கக்கூடிய நேரத்தில அப்போ அந்த அனல்ல குதிரையும் தான் அளவுடனே வருகுறையா எத்தானே குதிரை வந்தாலும் ஓடியா ஓடியா இந்த அனல்ல வேளையில அயோத்தி வரிகரியில குதிரையாது வார போது அஸ்வமேத குதிரையும் தான் வண்டையும் தான் நானும் கட்டி அங்க பௌசுடானே வார போது அங்க நாளான நாளையில நல்ல ஒரு நேரத்தில தாயான சீதாளும் இந்த பிள்ளைகளும் எங்க அசல வேணும் குசல வேணும் நாடு நல்ல நகரம் சுத்தி சுத்தி வார நேரத்தில ரெண்டு நல்ல பிள்ளைகளும் அறியார பிள்ளையாக அவன் தெரியார பருவமாக வளர்ந்திருக்கும் நேரத்தில பட்டயம் கட்டியதோ குதிரையை அடக்க பண்று சோதனை தான் வார்த்தை போரி அம்மாளோட வாசலில என்ன யாரு செய்தாராடா அந்த நல்ல சீதாடும் தான் வால்மீகி ரிஷிவனத்தில் அவ பட்டயம் கெட்டு போரி அங்க வழுதுவாது வராமலே என்ன ஏது செய்து வாரா சீதா தேவி ஆனவேளும் குதிரையை தான் அடக்கவன்று குணகுடனை செய்தாளே இந்த நல்ல குதிரையும் தான் ஒவ்வொரு இடமாக துளி
வருகுறையா வாரதோறு நேரத்தில அடங்கார பெய்குதிரை அடக்கி ஆட வேணும் ஒன்றை அயோத்தி வரிகதியில ஹரிராம சந்திரனோ வார்த்தார நேரத்தில குதிரையை தான் தானடக்க அங்க குடமுடனே வள்ளி மறிந்தார் குதிரையை தான் தானடக்க ஐயா தானடக்க அதாவது அயோத்தியில இருந்து ஹரிராமச்சந்திர பூபதி அதாவது இந்த அஸ்வமேத குதிரை அந்த குதிரைக்கு ஒரு பட்டயம் கட்டி விட்டுருக்காங்க. எத்தனை குதிரை பொய் குதிரையா இருந்தாலும் இந்த குதிரையை அடக்கணும். இந்த குதிரையை அடக்கி காட்டணும். யாராலும் இந்த குதிரையை அடக்க முடியுமா ஐயா? முடியுமா? அதாவது இந்த குதிரையை அடக்கணவங்க தான் வில்லாதி வில்லன், வீராதி வீரன், சூராதி சூரன், சூரனுக்கும் சூரன். அப்போ இந்த இதை வந்து யாராலையும் அடக்க முடியாது. முடியவே முடியாது. அப்போ சீதாவுடைய பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க பச்சை பிள்ளையாட்டு இருப்பான். ஆனா ராமச்சந்திரனுடைய பிள்ளை பாத்தீங்களா, அந்த ராமபிரானுடைய கை வந்த கை பத்தியலா, கை வந்த கிளை அவருக்கு. சரி, ஏன்னா அயோத்தியில சீதாவுடைய வில் விளைக்கும் போது ஆமாம்மா அப்பந்தான் பார்த்தாரு. சரி, விஸ்வாமுத்திரர். ஆமாம்மா. ஏ ராமா ராமா, அதாவது அந்த வனத்திலே வரும்பொழுது சரி ஒரு கல்லானது ஆமாம்மா பெண்ணாக தோன்றியது. சரி, அன்னைக்கு உன் கால் வண்ணம் அங்கே கண்டேன். கண்ணா, இன்னைக்கு உன் கை வண்ணம் இங்கே கண்டேன். ஆமா, அதாவது நம்மளாம் வாரோம். ஆமா, கல்லு வந்து சரி கால்படையும் கல்லு கழித்து கால்ல ரத்தம் தான் வரும். ஹரிராமச்சந்திர பூபதி கால் பட்ட உடனே அது பெண்ணாக மாறியது. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆமா, அப்படித்தானே? ஆமாம்மா. அதனால தான் விஸ்வாமுத்திரர் சொல்றாராம். சரி, என்னம்மா சொல்லுகிறார்? எப்பா கண்ணா, ஆமா உங்க அப்பாட்ட நான் உன்னை சின்ன புள்ள அறியாத புள்ள வேண்டாம்னு சொன்னேன். நான் தான் உன்னை கல்யாண ராமனாக சீதாராமனாக கூட்டிக்கிட்டு வரணும்னு சொன்னேன். வந்ததும் நான் தான். ஆமா ஆமாம்மா. அந்த வனத்திலே வரும்போது உன் கால் வனம் கண்டேன். ஆமா, இங்கே உன் கை வண்ணம் கண்டேன். அப்போ சரி, இந்த ராமனுடைய குணமும் ஆமாம்மா அதனுடைய படைப்பும் புகழும் சரி அத்தனையும் இவருடைய பிள்ளைக்கு உண்டு. ஆமா, கண்டிப்பா. அப்ப அசலவனும் குசலவனும் ஆமாம்மா. அப்ப ஓட்டமும் தம்பருன்னா ஏ ஓடி வாரார் வெள்ளை ஐயா இந்த நல்ல குதிரை ஐயா அடங்கி ஆட வேணும் அயோத்தி மாநகரம் ஐயா காட்டு நல்ல வழியா குதிரையை தாம் பார்த்த போது என்ன செய்தாரானா அங்கே என்ன செய்தாரானா ஐயா ஏற்றோரி பிள்ளைகளோ என்ன செய்தாரானா என்ன செய்தாரானா ஏற்றோரே பிள்ளைகளோ குதிரையை கிளி மொழியா செய்தாளோ வேலை வச்சு தாடுங்க என் மகனான அசலவனோ அந்த குசலவனோ நாடு ஓர் யுத்தம் செய்ய போது யுத்தத்துக்கு அஞ்சமாக அழகு பிள்ளை ரெண்டு பேரும் சீதாதேவி செல்லும் அண்ணனும் தம்பியும் ராமனோட பிள்ளையா
நல்ல பிள்ளை எம்ம வேளையான வேளை விளையாடு இருசாமன் ராவணந்தான் வார்த்தை போது அடங்காரமே குதி நம்ம அடக்க வேணும் என்று சொல்லி என்ன ஆரை எண்ணோ எண்ணினாரே சிந்தையிலே அயோத்தி வந்தே பார்த்தாரே மறந்தான் அந்த ஸ்ரீராமனும் பார்த்த போது பெருமாளன நாராய் மட்டையன் தாங்கட்டி ஐயா மட்டையன் தாங்கட்டி அவர் பௌசுடரே பகுசுடனே ஏறி வாரா குதிரையை தந்தார் ஐயோ ஐயோ தீவதியதில்ல அழகு ஓடி அடங்கார குதிரையை அடக்க வேணும் என்று சொல்லி அங்க நாளான நாளையில் ஐயோ தீ மன்னடுந்தா சீதா தேவி செல்லும் அவகருக்கள் அடக்குவதற்கு ஓடியா ஓடியா எத்தனை போர் யுத்தம் ஐயா யுத்தத்துக்கு யுத்தமாக அவன் போர்படையை திரட்டி கொண்டு அந்த நல்ல வேளையில என்ன ஏது செய்துவாரா என்பெருமாள் மகனா அசலவானும் குசலவானும் குதிரையை தமிழித்த குதிரையை தந்தெடுத்த குணமுடனே ஏது செய்றா குதிரையத்த பிடிக்க போறா குதிரையத்த பிடிக்க போறா குணமுடனே ஏகி வரா ஆரழக பிடிக்கும் போது ஆரல் நல்ல வாரு போது அம்மா இந்த நல்ல குதிரை அடாவடி பண்ணுரை அடாவடி பண்ணு போது ஆளி ஓண்டு கொண்டு ஐயோ தீ வரிகாரி குதிரை இத்த வாரு போது ஓட்டமும் தான் பெருநாடையா ஓட்டமும் தான் பெருநாடையா ஓடி வார ரெண்டு பேரோ ஓட்டமும் தான் பெருநாடையோ ஓட்டமும் தான் பெருநாடையோ ஓடி வரார் அஸ்வமே அத குதிரையை குதிரையை தாடக நாமள்தானே வெற்றி ஓடியா என்று சொல்லி அசலவனோ அசலவனும் குஷலவனோ தாயார் செய்த இடமாறிலே வெற்றி வர வாங்கவன் தன்னுடைய பிள்ளையே ராமனுக்கு தெரியாமலே இருக்கிறோர் நேரத்திலே என்ன ஏது செய்து வாரா ஐயா என்ன ஏது செய்து வாரா என்பெருமாள் ராமவீர என்ன ஏது செய்து வாரா என்ன ஏது செய்து வாரா எம்பெருமாள் ராமனா ஓடியா ஓடியா வார்த்தை சீதா தேவி நம்மளோட கணவரோன் ஐயோ தீபரியாரே அழகாக இருந்து கொண்டு இருக்கிற ஒரு வேளையே என்னை யாரு செய்தாரா
ஐயா அழகு ராமன் ஸ்ரீராம் அந்த அயோத்தியை ஆண்டாரா அழகுடனே வாரும் அவ அண்ணன் தம்பி 4 பேரும் சுற்று சூழ இருக்கும் போது இந்த வாழை நல்ல தோட்டத்தில் இந்த குதிரைகள் ஓடிய அப்போ அட்டகாசம் செய்த போது இந்த நல்ல குதிரை கட்டினாரே அசல வேணும் இந்த நல்ல குதிரையதான் கட்டினாரே அசல வேணும் வாழை நல்ல தோட்டத்தில் வாழாக இருக்கும் போது அசலவனும் குஷலவனும் வாழை நல்ல தோட்டத்திலே கட்டு வாரம் குதிரையை தங்கட்டும் போது நம்மளோட குதிரையை யார் ஒருவர் அடக்கியதோ பட்டமாறு கொடுக்க வேண்டும் பண்புடாரே சொல்லியும் போது அந்த நல்ல வேளையிலே அழகுடனே ஏறு அந்த நல்ல வேளையிலே அழகுடனே ஏகி வரா அதாவது அயோத்தியில என் ராமன் சீதாளுடைய ராமன் ஹரிராமச்சந்திர பூபதி என் பெருமாள் கோபாலன் குதிரை எத்தனை குதிரை வேணாலும் அடக்கலாம் ஐயா எத்தனை குதிரை அடக்கலாம் இந்த குதிரை யாருக்கிட்டையும் அடங்காது இந்த குதிரை யார்கிட்டயும் அடங்காது இந்த குதிரை அடக்குனா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆமா எதா இருந்தாலும் ஆமா அப்பம் குதிரையில ஒரு பட்டயத்தை கட்டினார் சரி பட்டயத்தை கட்டி நெத்தியில ஒட்டி விட்டுருக்கு ஆமா குதிரை அடக்க யாராவது இருக்காங்களா ஆமா இருக்காங்கல்ல இந்த உலகத்துல 1000 கோடி பேர் வந்தாலும் என் குலமுள்ள அசலவன் குசலவனை வாரி யாரும் அடக்க முடியாது வேற ஒருவர் பிறந்தாலும் கூட இந்த குதிரை அடக்க முடியாது இது அப்பேற்பட்ட குதிரை ஐயா ஆமா குதிரையை கிட்ட பிடிக்க போங்க முன்ன போனா எத்தும் பின்ன போனா கத்தும் ஆனா நம்ம கூட்டாளி போக முடியுமா முடியவே முடியாது ஹரிராமச்சந்திர பூபதி பெற்றெடுத்த மகனாய் என் சீதா தேவி செல்ல பிள்ளை அப்போ அந்த நல்ல வேளையே குதிரையை தான் அடக்க ஒன்றே உணவுடாரேகிவாரா அங்க 1000 வடைகளையோ ஹரிராமன் பெத்த மகன் யானை வடை 8000 அங்க குதிரை வடை 1000 யுத்தத்திற்கு உள்ள வடை அவ அழகுடானே அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர பூபதி சொல்றாராம். சரி. அப்படி சொல்லும் போது இந்த பேய் குதிரை யார்கிட்டயும் நிக்காது. யார்கிட்டயும் நிக்காது. நம்ம கிட்ட எல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. கிட்ட போக முடியாது. முடியுமா? எப்படி முடியும்? அந்த காலத்துல சீதா தேவியுடைய வில், சரி, அதாவது ஒரு தனுசு பிறந்துச்சு. ஆமா. இந்த வில்லை யார் வளைக்காங்களோ இந்த பெண்ணுனாங்க. ஆமா. அப்போ அந்த வில்லு வளைக்கணும் சொல்லி எத்தனை ராஜாக்களோ வந்தாங்க. ஆமா. யாராலையும் முடிஞ்சதா? முடியல. முடியவே இல்லை. ஆமா. அந்த வில்ல வளைப்பதற்கு சரி ஸ்ரீராமன் அன்னைக்கு அவதாரம் எடுத்தார். ஆமா. அன்னைக்கு அவரை போல ஆமா பேச்சு திறமை எல்லாமே கெத்து எல்லாம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு? ராமருடைய வயித்துல சீதா பெத்தாளே புள்ள. ஆமா. ஹரி ராமச்சந்திரனுடைய பிள்ளை. அசலவனும் குசலவனும் தான் அடக்குவான். அசலவனும் குசலவனும் தான் முடியும். வேற 1000 படைகள் போனாலும் அந்த குதிரையை அடக்க யாராலையும் முடியாது. 1000 பேர் போனாலும் முடியாது. 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 அப்போ அந்த நல்ல குதிரை ஐயோ ஐயா வாழை தோட்ட வழியா வந்தாரோரு குதிரையை என்ன என்ன செய்தார்? 2 நல்ல பிள்ளைகள்
கொடி இருந்தாலோ இந்த ஆளாரல்ல குதிரையே இந்த அடங்கார பேகுதிரா அடங்கார குதிரையே அழகுடனே அடக்கினாரே அடங்காத குதிரைடா அடங்காத குதிரைடா அழகுடனே அடக்கினாரே. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா. குதிரை அடக்க உலகத்துல ஒரு ஆள் பிறந்திருக்குமா? அப்படி ஒரு ஆள் இருக்குமா? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி சொல்லி இருக்கும் போது இந்த குதிரை வந்து அங்க இருக்கக்கூடிய தோட்டத்தை பூரா அழிக்கி யாரா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சீதாதேவி வயிற்றுல பெத்த பிள்ளை அசலவன். அடுத்து திருப்பையில பிறந்த பிள்ளை இந்த குசலவன். ரெண்டு பிள்ளைகளும் சரி என்னையா அசலவன் குசலவன் லவகுமாரன் அந்த காலத்துல உள்ள பேரு. ஆமா சரி. அப்போ ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே காடு சுற்றி வருது. காடு சுற்றி வரும் பொழுது இந்த குதிரையை யாராலையும் அடக்க முடியல. இந்த குதிரையை நம்ம அடக்கலன்னா நம்ம ஆளா அப்படிங்கிற தைரியத்துல ரெண்டு பிள்ளைகளும் அந்த வேளையிலே வந்து பட்டயத்தை தான் பிடித்தான். ரகுராமன் வைத்த பிள்ளை இரண்டாவது பிள்ளையாக குசலவனும் நான் பிடித்தார். அண்ணனும் தம்பியுமா குதிரையை தான் அடக்கி கொண்டு குணமுடனே ஏகிவாரா. இவரோ நேரத்தில இந்த நல்ல குதிரையை தான் இந்த நல்ல லோகத்தில அடக்கினவர் யாரு என்று அக்கம் பக்கம் பார்த்தார் ஐயா. ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியே ஆண்டராமா பார்த்ததோரு நேரத்திலேயே பச்சமாலு வாராரையா தன்னுடைய பிள்ளை என்று உடம்பு எல்லாம் நம்மள் போல உருவந்தாரே என்னை போல என்னுடைய பிள்ளையாக இருக்குதென்று சொன்னாரே. பிள்ளையை தான் நானும் பார்த்து ராமனோட மகளுவன்று சீதாதேவி வெந்த பிள்ளை செல்ல பிள்ளை லவக்கரு அசல வேணும் குசல வேணாம் அன்புடனே எடுத்து கொண்டு வாரரோரு நேரத்தில என்ன யாரு செய்தாரானா ரெண்டு நல்ல பிள்ளைகளும் குதிரையை தான் அடக்கி கொண்டு குதிரையை தான் அடக்கி கொண்டு குணமுடனே வருகுறையா நேரத்தில ஹரிராம பெருமாளும் அயோத்தியில் நானும் பார்த்து என்ன ஏறு செய்ய வன்றே பார்த்தாரே ரகுராமா நம்மளை போல இருக்குதன்றே ராமனோட அழகை போல பச்சை நீர் எந்த அழக அவள நீர வாயழக ஹரிராம பெத்த பிள்ள ஐயாவான அசல வேணும் நம்பியான குசல வேணும் குதிரையை தாடக்கி கொண்டு குணமுடனே வாரபோரி பார்த்தாளே சீதாதேவி ராமனுக்கு தெரிந்ததென்று நினைத்ததோரு நேரத்தில ஹரிராம பெருமாளோ என்ன ஏறு செல்லுவாரா என்பெருமாள் மாயவேடோ தன்னுடைய பிள்ளை என்று தெரியாதோரு நேரத்தில ராமனாக பிறந்த போரி அவர் ராம மந்திரம் சொன்னவாரே எந்த நூட பிள்ளையும் தான் அஸ்வமேத குதிரையத்தான் அடக்கி ஆள பிறந்தவனே ராமனோட மகனாகவே பிறந்தார் என்று சொன்ன போரி என்ன யாரு சொல்லுவாரா ஏற்றார் ஒரு ரகுராமா ஹரிராமா ஸ்ரீராமா
யாரு என்று தெரியணுமே. வில்லு வித்தை சொல்லு வித்தை அவன் படித்தார் ஒரு பிள்ளை ஐயா, அடங்கினோர் ஒரு பிள்ளையுந்தா அசலவனை குசலவனை தாயார் சீதை யான வேளு தயகுடானே பார்த்த போடியா ஓடியா என்ன ஏறு சொல்லுவாளா ஏற்றதோரு சீதா தேவி எந்தனோட பிள்ளையாக அடக்கவன்று தானும் பார்த்து பிள்ளைகளும் 2 பேரும் ஒன்று கூடி தான் அடைத்த ஒன்னழக பிள்ளைகளும் பார்த்தாரே ஹரிராமன் இந்த நல்ல குதிரையை அடக்கவன்று என்று சொல்லி ராமா ராமா என்று சொல்லி ராம மந்திர போட்ட வாரே ஆனல்ல போட்ட போரி அம்மையான சீதா தேவி செல்ல புள்ள சீதாளோட அசலவான குசலவானை நானும் பார்த்து குதிரையை தான் அடக்கியானே குதிரையை தான் அடக்கி கொண்டு பார்த்தாரே என்பெருமாள் அந்த அயோத்தி ராமனாக எந்தரோட பிள்ளை என்று அறிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார். ஹரிராமர் ஆனவரும் தன்னுடைய மகன்தானே மனதில எண்ணிக்கொண்டு அம்மையான சீதா தேவி சந்தோஷம் தானடைந்து என்னை யாரு செய்வாளா ஏற்றலோரு சீதா தேவி குதிரையை அடக்கினோரு புள்ள குதிரை அடங்கியாச்சு. இது நம்ம பிள்ளைதான், வேற யாருமே இல்ல. நம்மளுடைய கணவருக்கோ நம்ம பிள்ளைன்னு தெரிஞ்சிட்டு சந்தேகம் தீர்ப்பதற்கு அப்ப அக்னியில பிள்ளையை பிடித்து சரி, ஏன்னா சீதா தேவி வலது கையில வச்சிருக்கிறது அசலவன், இந்த இடது கையில பிடிச்சிருக்கிறது குசலவன். இது எந்த புள்ள தாம் பெத்த புள்ள, எந்த புள்ள புல்லுல பிறந்த புள்ளன்னு தெரியணும், சொல்லணும். திருப்பையில பிறந்த புள்ள தெரியணும்னு சொல்லி அப்ப அந்த அனல்ல வேளையில அழகுடானே தீ குளிச்ச கிணியில் இறங்குவாளா அன்னையான சீதா தேவி வலது கையில் பிடித்த பிள்ளை விட்டு வெளியேறினார். இடது கையில் விரிந்த பிள்ளை அக்கினியில் எரிந்து போடா. அக்கினியில் எரிந்த போரி கருகி நல்லா உருகி போடா. அம்மையான சீதாளும் தான் அழகு பிள்ளை அவரதும் தான் பிள்ளையாரும் வேணும் ஐயா, தம்பியாக வேணுமன்றி அசல வேணும் கேட்ட போரி ரெண்டி ஜலம் எடுத்து பிரம்பை கொண்டு தட்டி எழுப்ப உயிர் பற்றி எழுந்த ஆணே உற்றரோரு பிள்ளையப்பா அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி கர்ப்பசாமி சீதாதேவி செல்ல பிள்ளை அழகு பிள்ளை கர்ப்பசாமி காவக்காரன் கர்ப்பசாமி கொண்டக்கண்ணா கொண்டக்கண்ணா அதற்கெழுத்த கொண்டக்கட்டா ஆனழகன் கர்ப்பசாமி சீதாதேவி செல்ல பிள்ளை தீயதில பிறந்த பிள்ளை கருகி ஊருகி போன பிள்ளை கட்டழகன் கர்ப்பசாமி தூக்கி வைக்கும் கால்களுக்கு என் மகனே கர்ப்பசாமி ஆளி ஓடுவானே அப்படான கர்ப்பசாமி கச்சை வாரிந்து கட்டி கருத்த கச்சா சுங்காலிட்டு வரிந்து கட்டி ராமரக்கா சுங்காலிட்டு யாரழக கர்ப்பசாமி வல்லையம்மா ஒரு கையிலை வாழ்க்கத்தையா மறுகையில 7 மணி வல்லையம்மா என் மகனே கர்ப்பசாமி பிறந்த புள்ள கச்சை நல்ல வரிந்து
கட்டி அரைஞ்சு கட்டி கருத்த கச்சே சுங்காளிட்டு உனக்கு கச்ச கச்ச கட்டி அரைந்து கட்டி அரைஞ்ச கட்டா